அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சொத்து குவிப்பு வழக்கில் நேரில் ஆஜராவதிலிருந்து அமைச்சர் துரைமுருகனுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். பாலா, கடந்த 2006 முதல் 2011 ஆண்டு வரைக்கும் திமுக ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த அமைச்சர் துரைமுருகன் வருமானத்துக்கு அதிகமாக 1,40,00,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக கடந்த 2011 ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மனைவி சாந்தகுமாருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கிலிருந்து 2 பேருமே விடுவித்து வேலூர் சிறப்பு நீதிமன்றம் கடந்த 2017 ஆண்டு ஒரு உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மனைவி 2 பேரும் விடுவித்த அந்த வேலூர் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து இந்த வழக்கை மீண்டும் விசாரித்து 6 மாதங்களில் முடிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கை சென்னை ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் விசாரணை எடுத்துக் கடந்த 2024 ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அரசாணை அடிப்படையில் இந்த வழக்கின் விசாரணை வேலூர் சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் என்று ஏற்கனவே அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மனைவி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் இந்த மனுவை தள்ளுபடி செய்த சிறப்பு நீதிமன்றம் அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிராக வாரண்டும் பிறப்பித்தது. இந்த வழக்கை வேலூருக்கு மாற்ற மறுத்ததை எதிர்த்து துரைமுருகன் தரப்பில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு இன்று நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது துரைமுருகன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன், அதாவது கடந்த 2017 ஆண்டு வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் 2019 ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அரசாணை அடிப்படையில் இந்த வழக்கை சென்னைக்கு மாற்றம் குறித்து ஒரு கேள்வி எழுப்பினார். அது மட்டும் இல்லாமல் துரைமுருகனுக்கு எதிராக ஊழல் தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றம் தற்போது வாரண்ட் பிறப்பித்ததாகவும் தெரிவித்தார். இந்த வாரத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த மனு தொடர்பாக செப்டம்பர் 22ஆம் தேதிக்குள்ளாக பதிலளிக்க வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தற்போது உத்தரவு பிறப்பித்தார். அதே போல இந்த வழக்கில் நேரில் விசாரணைக்கு நேரில் ஆஜராக துரைமுருகன் மற்றும் அவருடைய மனைவிக்கு விலக்கும் அளித்து இந்த வழக்கு விசாரணை மீண்டும் செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. பாலா, விவரங்களுக்கு நன்றி மதன்.